ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னால மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாலியன் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அதாவது அரசியலமைப்பின் உருவாக்கம், அரசியலமைப்பின் முகவுரை, அதுக்கப்புறமா அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த வகுப்புல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு அடுத்த டாபிக் இப்போ நம்ம வந்து உள்ள என்ட்ராக போறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டிகல் 1 to 4 வரை பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இல்லையா, அட்டவணை 1 நமக்கு வந்து இதை பற்றி தான் பேசியிருக்கோம். இந்த 1 to 4 வரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதாவது இந்தியாவை பற்றி பார்க்க போறோம். ஸோ இந்தியாவோட டெரிட்டரி, எல்லைகள் பற்றி, இந்தியான்ற பேர் எப்படி வந்துச்சு, இந்தியான்ற எல்லை என்ன, இந்தியா எப்படி வந்து மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு மேல இதை வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களா பிரிக்கலாமா, எல்லைகளை மாற்றலாமா, கூட மற்ற புதுசா இடங்களை சேர்த்துக்கலாமா, சேர்க்கக்கூடாதா, எப்படி நமக்கு வந்து இந்தியா அப்படின்ற ஒன்று உருவாயிடுச்சு, எத்தனை மாநிலங்கள் இருக்குது, அதோடைய வரலாறு என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இந்த கிளாஸ் வந்து இந்த செஷன்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கு முன்னாடி வர இந்த டாபிக் பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம். ஸோ எல்லாமே இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பேசிக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு 3 கிளாஸ் பியூர் பேசிக் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம நீங்க வந்து கத்திருப்பீங்க. ஸோ அந்த கத்துக்கிட்ட டாபிக்லாம் உங்களுக்கு வந்து இனிமே நீங்க படிக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்போ இன்னைக்கெல்லாம் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்துல. ஓகேவா? ஆர்டிகல் 1 to 4 வரை நம்ம பார்க்க போறோம். இது வந்து பகுதி 1ல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல, அதாவது பகுதி 1வது இதுல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. முதல் அட்டவணையில் நமக்கு வந்து இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? முதல் அட்டவணையில இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. விதி 1, அதாவது ஆர்டிகிள் 1 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசத்தினுடைய பெயர், ஓகே, தேசத்தினுடைய பெயரையும் தேசத்தினுடைய அரசியல் அமைப்பின் வகையையும் நமக்கு வந்து இங்க சொல்லுது. ஓகேவா? சோ தேசத்தினுடைய பெயர் அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவுக்கு என்ன, இந்தியா அப்படின்றது, சோ இது 2 விதமான கருத்துக்கள் வருது. என்ன பண்ணலாம்னா, நமக்கு பாரம்பரிய பெயரான பாரதம் அப்படின்றத வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேரும் வருது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நவீன பெயரான இந்தியா அப்படின்ற பெயரை வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டம் வருது. அப்போ வந்து லாஸ்ட்ல ஃபைனலா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஓகேவா? இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்றது, அதாவது நமக்கு தேசத்தின் பேர் வந்து பாரம்பரிய பெயரான, அப்போ இந்தியாவை நீங்க பாரதம் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான், இல்ல இந்தியா அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து கரெக்ட் தான். ஓகேவா? சோ அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்ல தேசத்தினுடைய பெயரை வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா? பாரதம், அதாவது இந்தியா அப்படின்றது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அரசியல் அமைப்பின் வகை. ஓகே, சோ அரசியலமைப்பின் வகை, நம்ம வந்து எந்த மாதிரியான அரசியலமைப்பை வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டாட்சியா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ நம்ம வந்து கூட்டாட்சி தான் ஃபாலோ பண்றோம். ஆனா கூட்டாட்சினாலும் இது வந்து ஒன்றியம் அப்படிதான். ஓகேவா? கூட்டமைப்பில் இருந்தாலும் இது வந்து ஒன்றியம் அப்படின்னு சொல்லிதான் வர்ணிக்கப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்ற ஒரே கான்செப்ட், அமெரிக்க ஐக்கிய நமக்கு வந்து அமெரிக்கா, யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, பல மாநிலங்கள் சேர்ந்து ஃபார்ம் ஆனது. நமக்கு இந்தியா வந்து அப்படி கிடையாது. இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாடை நம்ம வந்து நிர்வாக வசதிக்கு ஏற்ற மாதிரி நாம பல மாநிலங்களா பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? பல மாநிலங்களா நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்தியா வந்து ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்தியா வந்து ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இந்த இந்திய கூட்டமைப்பில இருந்து வெளியேறதுக்கு உரிமை கிடையாது. ஓகே, அதாவது இந்தியா அப்படின்ற ஒரு மாநிலம் ஒரு நாடு இருக்குது. இந்த நாடு வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இது போன்ற 28 மாநிலங்களால சேர்ந்து உருவாக்கப்பட்டது அல்ல. இந்தியா அப்படின்ற ஒரு நாடு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது போல 28 மாநிலங்களாக நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டது. ஓகே, சோ இதுல இருந்து தமிழ்நாடு மட்டும் வந்து தனியா பிச்சுட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஓகேவா? ஆனா தமிழ்நாடையும் கேரளாவையும் ஒன்னா மாத்த முடியுமா? முடியும். ஓகே, அதுதான் இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அழிக்கக்கூடிய மாநிலங்களால் ஆன அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
அழிக்கக்கூடிய மாநிலங்களால் ஆன அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு லைன்லயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மாநிலங்களுடைய எல்லையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். மாநிலங்களை ரெண்டா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். ஓகேவா? சோ மதராஸ் அப்படின்ற ஒரு பெரிய மாகாணத்துல இருந்து தான் ஆந்திரா, கேரளா எல்லாமே பிரிஞ்சு போச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாம்பாய் அப்படின்ற ஒரு மாகாணத்துல இருந்து தான் குஜராத்தோ மகாராஷ்டிராவும் பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அப்போ மாநிலங்கள் வந்து அழிக்க கூடியது, ஆனா ஒன்றியம் வந்து அழிக்க முடியாது. இந்தியா அப்படின்ற ஒன்றியத்துல இருந்து தமிழ்நாடு தனியா போயிட்டு இல்ல என்ன இதுதான் இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அப்போ அதுதான் இங்க வந்து அதான் இந்த செகண்ட் லைனோட மீனிங் பாருங்க. மாநிலங்கள் கூட்டமைப்பில் இருந்து வெளியேற உரிமை இல்லை. அப்போ இது வந்து ஒரு கூட்டமைப்பு கிடையாது, இது வந்து ஒன்றியம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதான் சொல்லுவாங்க, இது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றதை விட யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். சோ அம்பேத்கர் வந்து இந்த ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட் ஹாஸ் பீன் ப்ரிஃபர்ட் டு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? சோ ஃபெடரேஷன்னா அமெரிக்க ஃபெடரேஷன் மாதிரி எல்லாரும் ஒரு கூட்டமைப்புக்குள்ள ஒன்னா சேர்ந்து ஆமா நாம வந்து அமெரிக்கா அப்படின்ற ஒரு தேசத்தை கட்டமைப்போம் அப்படின்னு வந்தது. சோ நமக்கு வந்து அது கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெடரேஷன் வந்து யூனியனை நீ உங்களால அழிக்கவே முடியாது. ஓகேவா? இந்தியா எப்பவும் இந்தியா தான். ஓகேவா? சோ அதுதாங்க சொல்றாங்க, நிர்வாக வசதிக்காக மட்டுமே பிரிக்கப்பட்டுள்ளது. ஏன் அப்போ மாநிலங்களா பிரிச்சாங்கன்னா சோ ஈஸியா நம்ம வந்து ரூல் பண்றக்கா. நம்ம இன்னைக்கு பிரிச்சு இருக்கோம் இல்லையா? சோ அதுக்கு கீழே வந்து நம்ம மாவட்டங்கள் பிரிச்சு இன்னும் ஈஸியா ரூல் பண்றோம், அதுக்கு கீழே கிராமங்கள். சோ இந்த மாதிரி ஈஸியா ஒரு ரூல் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். புரியுதா? ஓகே, அடுத்தது. சோ இந்தியாவில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் இருக்குது, ஒன்றிய பிரதேசங்கள் அதாவது யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அரசாங்கத்தால் எப்போது வேண்டுமானாலும் கையகப்படுத்தக்கூடிய பிரதேசங்கள். ஓகே, சோ அதுக்கப்புறம் தற்சமயம் நமக்கு மொத்தமா 28 மாநிலங்களும் 8 ஒன்றிய பிரதேசங்கள் இருக்கு. ஓகேவா? சோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால வர இப்போ ரீசெண்டா நம்ம நாலேஜுக்கு உட்பட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களாம் பிறந்து ஒரு நாலேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2014 வந்து தெலங்கானா ஆந்திரா பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டா நியூஸ்ல கேள்விப்பட்டது ஒரு பெரிய பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசங்களா பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்ரா அண்ட் நாகர் ஹவேலி 2020 2019 ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற மாநிலத்தையே கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் கொடுத்திருப்பாங்க. சோ அடுத்ததா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ இந்த ரெண்டும் 2 யூனியன் பிரதேசமா இருக்கும். ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரே யூனியன் டெரிட்டரியா மாத்திடுவாங்க. சோ இப்படியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. ஓகே, சோ இதான் இப்போதைய நிலவரம். சோ இந்த 2 ஸ்லைடை நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இது வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நம்ம வந்து படிக்க வேண்டியதுதான். இது வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகே, சோ ஆர்டிகல் 1 நம்ம புரிஞ்சுல. ஆர்டிகல் 1ல என்ன சொல்றாங்க, தேசத்தினுடைய பெயரையும் தேசத்தினுடைய வகையை அரசியலமைப்புடைய வகையையும் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. விதி 2 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பாராளுமன்றம் ஒரு புதிய மாநிலத்தை அனுமதிக்கலாம் அல்லது பாராளுமன்றம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். ஓகேவா? அப்போ இதுல வந்து பாருங்க, ரெண்டுக்குமே பாராளுமன்றம் ஹேவ் a full rights. ஓகேவா? பாராளுமன்றத்துக்கு தான் முழு உரிமையும் இருக்குது. சோ பாராளுமன்றம் ஒரு மாநிலத்தை அனுமதிக்கலாம் அப்படின்றது அட்மிட் பண்றது. சோ அது வந்து ஏற்கனவே உள்ள ஒரு மாநிலம். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யாருடைய கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா பாண்டிச்சேரி மக்கள் இன்னைக்கும் பிரெஞ்சு பேசுவாங்க. சோ பிரெஞ்சு பேசுற மக்கள் தான் அங்க, அதாவது பிரெஞ்சோட கண்ட்ரோல்ல அந்த மாநிலம், அதாவது அந்த ஒரு பகுதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாட்கள் நம்ம வந்து யூனியன் பிரதேசமா நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம். ஓகேவா? சோ அதே மாதிரி அட்மிட் பண்ணலாம், இல்ல புதுசா ஒரு மாநிலத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகேவா? சோ பாராளுமன்றம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கவும் முடியும். சோ உருவாக்கும் அப்படின்னா ஏற்கனவே அப்படி இல்ல, இப்பதான் புதுசா கிரியேட் பண்றாங்க. சேர்த்துக்கிறது அப்படின்னா ஏற்கனவே ஒரு மாநிலம் வெளியே இருந்திருக்குது, அதை நம்ம கூட இப்ப சேர்த்துக்கிட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள் படுது. ஓகேவா? சோ இதான் வந்து ஆர்டிகல் 2ல வந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப ரெண்டுமே புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்குவதற்கும் புதிதாக ஒரு மாநிலத்தை அனுமதிப்பதற்கும் ஆர்டிகல் 2ல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 3. அடுத்ததும் பாராளுமன்றத்துக்கான சில அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றம் வந்து ஒரு ரெண்டு மாநிலத்தை, ஏதேனும் மாநிலம் அல்லது மாநிலங்களை சேர்க்கலாம், பிரிக்கலாம். ஓகேவா? ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கலாம், 2 மாநிலத்தை ஒன்னா சேர்க்கவும் செய்யலாம். அதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குது? பாராளுமன்றத்துல இருக்கு.
ஏதாவது ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை அதிகரிக்கலாம். ஓகேவா? பரப்பளவை அதிகரிக்கலாம். ஏதேனும் ஒரு மாநிலத்தின் பரப்பளவை வந்து குறைக்கவும் செய்யலாம். ஏதேனும் ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றி அமைக்கலாம். ஏதேனும் ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றி அமைக்கலாம். சோ பரப்பளவை குறைக்கிறது, கூட்டுறது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கன்னியாகுமரி அப்படின்ற ஒரு மாவட்டம் நமக்கு முன்னாடி கேரளாவில் இருந்துச்சு. ஸோ அந்த கேரளாவில இருந்து கன்னியாகுமரி தமிழ்நாடு கூட தமிழ் பேசுற மக்கள் அதிகமாக்காங்க, தமிழ்நாடு கூட சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்தாங்க. இடுக்கி அப்படின்ற ஒரு மாவட்டத்தை கேரளாவுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பரப்பளவை கூட்டுறது, குறைக்கிறது, இல்ல எல்லையை மாற்றுறது அப்படின்ற விஷயங்கள் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்குது. ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றலாம். ஸோ நிறைய மாநிலத்துடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்குது. ரீசெண்டா ஒடியா, அதாவது ஒரிசா அப்படின்ற பெயர் வந்து ஒடிஷா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய பெயரை கூட மாற்றலாம். இதுக்கு எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிகல் 1, 2, 3 புரிஞ்சா? ஆர்டிகல் 1ல இந்த நம்ம நாடை பற்றி சொல்றாங்க, எத்தனை மாநிலங்கள் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம வந்து பின்னாடி பாக்குறதுனால எத்தனை மாநிலங்களுக்கு நான் இப்போ வந்து சொல்லலை. அதை நம்ம வந்து அந்த ஹிஸ்டரி பார்க்கும்போது எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு மாநிலங்களா ஃபார்ம் ஆகி இப்போ 28 மாநிலங்களோட இருக்கு அப்படின்றத விரிவா பின்னாடி பார்ப்போம். அதனால ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து தேசத்துடைய பெயரை மட்டும் நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன். ஆர்டிகல் 2ல வந்து என்ன ஆர்டிகல் 1ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அரசியலமைப்பினுடைய வகையை சொல்றாங்க. ஆர்டிகல் 2ல வந்து பாராளுமன்றம் நினைச்சா புதுசா ஒரு மாநிலத்தை கிரியேட் பண்ணலாம், புதுசா ஒரு மாநிலத்தை சேர்க்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆர்டிகல் 3ல வந்து பாராளுமன்றம் பெற்றுள்ள அதிகாரங்களாக ஒரு மாநிலம் அல்லது மாநிலங்களை பிரிக்கலாம், ஒரு மாநிலத்தை பிரிக்கலாம், மாநிலங்களை சேர்க்கலாம், மாநிலத்தின் பரப்பை அதிகரிக்கலாம், ஏதேனும் ஒரு மாநிலத்தினுடைய பரப்பை குறைக்கலாம், ஏதேனும் ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றி அமைக்கலாம், பெயரை மாற்றலாம். இது எல்லாமே நமக்கு வந்து இவங்களுக்கு இருக்குது. ஆனா இங்க வந்து ஆர்டிகல் 3ல 2 நிபந்தனைகள் வந்து வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்டிகல் 3ல ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற்றுதான் நம்ம வந்து மாத்தணும். இப்போ ஒரு சட்டம் ஒண்ணு கிரியேட் பண்றாங்க வச்சுக்கீங்களேன், ஒரு சட்டம் ஒண்ணு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு லோக்சபால ராஜ்யசபால வந்து ஒரு எம்பி அல்லது ஒரு அமைச்சர் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு மசோதா ஒண்ணு கொண்டு வருவாங்க. மசோதா அப்படின்றது ஒண்ணும் இல்லை, பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்லுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஓகேவா, இந்த கோரிக்கை இல்ல இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன் வரைவு தான் அந்த மசோதா அப்படின்னு சொல்றது. ஓகேவா, பில்லுன்னு சொல்லுவோம். ஓகே, பில்லுல நமக்கு இப்ப சாப்பிட போறோம் இல்ல பொருள் வாங்க போறோம், பில் என்ன இருக்கும், இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு ரூபாய் அதுக்கான தொகை, இவ்வளவு ரூபாய் அதுக்கான ஜிஎஸ்டி, இவ்வளவு ரூபாய் நீங்க வந்து மொத்தமா பே பண்ணணும், இவ்வளவு நாங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே அதுல இருக்கும் இல்லையா. சோ அதுதான் அந்த பில்ல இருக்கும். ஃபைனலா நீங்க வந்து பே பண்ணி பெய்டு அப்படின்ற ஒரு சீல் வந்து ஓனர் அடிச்சிட்டாருன்னா அந்த பொருளை நீங்க எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி அந்த பில்ல வந்து நீங்க இங்கேயும் அதே மாதிரிதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாநிலத்துடைய பேரை வந்து மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ல கொண்டு வராங்க. அதுக்கு எல்லாரும் ஓட் பண்ணி பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர்கிட்ட போய் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு சீல் குத்திட்டாரு அப்படின்னா அது வந்து சட்டமா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதான் நடைமுறைக்கு வரும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில் அப்படின்ற விஷயம். அப்போ இந்த பில்லை நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு சோ நிறைய பில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து பாராளுமன்றத்துல கொண்டு வரலாம். ஆனா ஒரு சில பில் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி வேணும். அதே மாதிரி இந்த பில்லுக்கும் இந்த ஆர்டிகல் 3ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ண போகும்போது குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற்ற மசோதாவா அது வந்து இருக்கணும். ஓகேவா, குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற்ற மசோதாவாட்டு அந்த பில் வந்து இருக்கணும். ஓகேவா, சோ முன் அனுமதிக்கு முன்னால அந்த குடியரசுத் தலைவர் வந்து மாநில சட்டமன்றத்தை வந்து அதன் கருத்திற்காக அணுகுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஆனா எண்ட் ஆஃப் த டே பாராளுமன்றமோ குடியரசுத் தலைவரோ மாநில அரசு சொல்றதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. ஓகேவா, இதுல ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஓகே, ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஃபுல் பவர் யாருக்கு இருக்குது? அதுதான் 2வது பாயிண்ட் சொல்லுது. குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தை அதன் கருத்துக்காக அணுகுகிறார். ஆனா அந்த பாக்ஸுக்கு அப்புறம் அடுத்தது பாருங்க, மாநிலத்தின் கருத்து குடியரசுத் தலைவரையோ பாராளுமன்றத்தையோ கட்டுப்படுத்தாது. ஓகேவா, புரியுதா? சோ இப்போ ஆர்டிகல் 3 கீழே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா 2 நிபந்தனை இருக்குது. முக்கியமான நிபந்தனை வந்து இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதியை வாங்கிட்டு தான் இப்படி ஒரு பில்லை நான் பாஸ் பண்ண போறேன், உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உறுப்பினர் அந்த பில்லையே கொண்டு வர முடியும். 2வது
அந்த அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது குடியரசுத் தலைவர் ஒரு கருத்திற்காக, ஓகேவா, ஒரு கருத்திற்காக மட்டும்தான், நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவர் வந்து மாநிலத்தை அணுகுகிறார், மாநில சட்டமன்றத்தை அணுகுகிறார். சோ மற்றபடி அவருக்கு வந்து அதுல எதுவும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே சட்டமன்றம் வந்து என்ன சொன்னாலும், அந்த மாநிலம் வந்து இல்ல மாத்தக்கூடாது வாங்கக்கூடாது என்ன சொன்னாலும் சென்ட்ரல், அதாவது குடியரசுத் தலைவரோ இல்ல பாராளுமன்றமோ என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் முடிவு. சோ மாநில அரசுடைய இதுக்கு வந்து கட்டுப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் 18வது சட்ட திருத்தம் 1996 மூலமா பாராளுமன்றம் ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை உருவாக்க அல்லது ஒன்றிணைக்க அதிகாரம் பெற்றது. ஓகேவா? உருவாக்குறதுக்கு ஒன்றிணைக்கும் 18வது சட்ட திருத்தம் மூலம் தான் அதிகாரம் பெற்றது. ஓகே, சோ இது ஒரு முக்கியமானது. சோ நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். இந்தியா வந்து அழிக்கக்கூடிய மாநிலங்களால் ஆன அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்தியா வந்து அழிக்கக்கூடிய மாநிலங்களால் ஆன அழிக்க முடியாத ஒன்றியம், அதாவது மாநிலங்களை வந்து நம்ம அழிக்க முடியும், மாற்ற முடியும், என்னவெல்லாம் பண்ண முடியும். ஆனா இந்தியா அப்படின்ற ஒன்றியத்தை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அதான் அங்க சொல்லிருக்காங்க. அடுத்தது சோ புரிஞ்சா? ஆர்டிகல் 1, 2, 3. ஆர்டிகல் 4 நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, விதி 4ல விதி 2 மற்றும் 3 பார்த்தோம் இல்லையா? புதிதா ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம், புதிதா ஒரு மாநிலத்தை சேர்க்கலாம், பேரை மாத்தலாம், பரப்பளவு மாத்தலாம், எல்லையை மாற்றலாம், 2 மாநிலத்தை ஒன்னா சேர்க்கலாம், ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கலாம், இதுக்கெல்லாம் பாராளுமன்றத்துக்கு பவர் இருக்கும் பார்த்தோம் இல்லையா? இந்த ஆர்டிகல் 2, 3ல சொல்லப்பட்ட விதிக்கு கீழே ஏதாவது சட்டங்கள் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு மாநிலத்துடைய பேரை மாத்துறாங்க, எல்லையை மாத்துறாங்க, இந்த மாதிரியான ஏதோ ஒண்ணு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது வந்து விதி 368 கீழ் சட்ட திருத்தமாக கருதப்பட மாட்டாது. ஓகேவா? அதாவது இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அந்த விதிக்கு கீழே வந்து வராது. இது வந்து சாதாரண பெரும்பான்மை மற்றும் சாதாரண சட்டங்கள் மூலமாவே இதை வந்து பண்ணிடலாம். சாதாரண பெரும்பான்மைனா 1/2, அதாவது 368 சொன்ன மாதிரி நமக்கு வந்து எல்லாமே, அதாவது 2/3 மெஜாரிட்டி வேணும். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதி ஸ்டேட்டோட கன்சர்ன் வேணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. பாராளுமன்றத்துல வந்திருக்கல பாதி பேர் சப்போர்ட் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? சாதாரண சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாவே, ஓகேவா, சாதாரண சட்ட செயல்பாடுகள் மூலம், ஓகே, பை சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா 50% + 1, அவ்வளவுதான். ஓகேவா? வந்திருக்கிற பாதி +1, 200 வந்தாங்கன்னா 101, 100 + 1 அந்த கணக்கு தான். ஓகேவா? சோ அப்போ ஆர்டிகிள் 2 மற்றும் 3 கீழ் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் சாதாரண பெரும்பான்மை மற்றும் சாதாரண சட்ட செயல்பாடுகள் மூலமாவே நிறைவேற்றப்படும் அப்படின்றதுதான் ஆர்டிகிள் 4ல, எஸ், ஆர்டிகிள் 4ல சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின்னா, இதுவரை நாங்க வந்து மாநிலத்தை உருவாக்குறது, பேர் மாத்துறது, சேர்க்கிறது, குறைக்கிறது, இதை பற்றி நீங்க வந்து பேசிட்டீங்க. சோ இதுவரை ஒரு மாநிலத்தோடைய இதை வந்து பிரிக்கலாம், சேர்க்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி விஷயத்த நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து இதுவரை இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவே இல்லை. இங்க இருந்து ஒரு பிரதேசத்தை, அதாவது ஒரு மாநிலத்தை இல்ல ஒரு பகுதியை, ஒரு இடத்தை பக்கத்து நாட்டுக்கு, மற்ற நாட்டுக்கு நம்ம வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம இதுவரை எதுவுமே பார்க்கல. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா 1990ல வந்து பாத்தீங்கன்னா பெருபாரி யூனியன் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து வருது. ஓகே, 1960ல பெருபாரி யூனியன் அப்படின்ற ஒரு கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருபாரி அப்படின்ற ஒரு யூனியன் இருக்குது. அந்த பெருபாரி யூனியனை பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு வழங்குறதுக்கு வந்து முடிவு பண்றாங்க. அதோட எல்லைகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஓகேவா, அது இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாகிஸ்தான் அப்படின்றது அப்போ பாகிஸ்தான், இப்போ வந்து பங்களாதேஷ். சோ இந்தியா, இங்க வந்து பாகிஸ்தான் இருக்கா, இது இந்தியாவா, இங்க வந்து பங்களாதேஷ் இருக்கா, ஓகேவா. சோ இது முன்னாடி வந்து என்னவா இருந்தா ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்து, இது வந்து வெஸ்ட் பாகிஸ்தானா இருந்து, இது எல்லாமே பாகிஸ்தான் இல்லையா. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சு போயிடுச்சு. ஒரு போர் வரும், போர்ல வந்து 2ஆ பிரிஞ்சு போயிடும். சோ அப்ப நமக்கு இந்த வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல வந்து இந்த பெருபாரி அப்படின்ற ஒரு பகுதி இருந்துச்சு. ஓகேவா, பெருபாரி அப்படின்ற பகுதி இருந்துச்சு. சோ அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு, அதாவது பங்களாதேஷுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது உச்சநீதிமன்றம் சொல்லுது, இந்திய பிரதேசங்களை ஆர்டிகல் 368ல சொன்ன அமெண்ட்மென்ட் படி திருத்தம் பண்ணக்கு அப்புறம் தான் ஒரு பிரதேசத்தை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஓகேவா. சோ என்ன பண்றாங்க,
ஆர்டிகல் 368 சொன்னதுபடி நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதன்படி 9வது சட்ட திருத்தம் பண்றாங்க 1960. அந்த சட்ட திருத்தத்தின் மூலமா இதை வந்து வழங்குறாங்க. புரியுதா? சட்ட திருத்தத்தின் மூலமா இதை வந்து வழங்குறாங்க. புரியுதா? ஸோ அவ்வளவுதான். அப்போ பெரும்பாடு யூனியன் வழக்குல வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறமா லேட்டரா வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லை சிக்கல்கள் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் இஷ்யூஸ் எல்லாம் நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னா நிர்வாக நடவடிக்கையே போதுமானது. ஓகேவா? அதுக்காக எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல. ஒரு பகுதியே கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே. ஆனா பார்டர் இஷ்யூஸ்ல ஏதோ பிரச்சனை வருது, இதை மட்டும் நீங்க மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றப்ப நமக்கு வந்து வெறுமனே எல்லை சிக்கல்களுக்கு நிர்வாகம், ஓகேவா? ஸோ ரெண்டு நாட்டுக்காரங்களும் 2 நாட்டுடைய டிக்னரிஸ் வந்து சந்திச்சு பேசிக்கிட்டாலே போதுமானது அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அப்போ இதான் வந்து பெருபாரி யூனியன் கேஸ். ஓகேவா? ஸோ பெருபாரி யூனியன் நமக்கு வந்து 9வது சட்டத்தின்படி 1960 நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வழங்குறோம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு அமெண்ட்மெண்ட் நமக்கு இருக்கும். 100வது அமெண்ட்மெண்ட் மறக்கக்கூடாது. 9வது அமெண்ட்மெண்ட் ஒண்ணு, 100வது அமெண்ட்மெண்ட் ஒண்ணு. ஸோ 100வது அமெண்ட்மெண்ட் 2015 பண்ணிருப்பாங்க. 100வது சட்ட திருத்தம் இந்தியாவால் கையகப்படுத்தப்பட்ட பிராந்தியங்களை வங்காளதேசத்திடம் ஒப்படைப்பதற்காக. ஓகேவா? சோ இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஒரு 111 குடியிருப்புகளை இந்தியா டு பங்களாதேஷ், ஓகேவா, 111 குடியிருப்புகளை கொடுத்திருப்பாங்க. அதே இது பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு ஒரு 51 என்க்ளேவ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ 51 இடங்களை வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து இந்த டோட்டலா ஒரு 6.1 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். ஆக்சுவலா இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டர் டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா? இந்தியா பங்களாதேஷுக்குள்ள பார்டர் தான் உலகிலேயே அதிக நீளம் கொண்டது. ஓகேவா? உலகிலேயே அதிக நீளம் கொண்டது. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு அதிகமா வந்து நமக்கு வரும். ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து 2000 எப்ப பண்ணிருப்பாங்கன்னா 15 நமக்கு வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 2015 இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க. 100வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோ இதையே நான் வச்சுக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்த ஏரியா, அந்த அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா இந்த பகுதிகளில் எல்லாமே நமக்கு வந்து இந்த பகுதிகளில் எல்லாமே கனெக்ட் ஆகுற மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த சேஞ்சஸ் வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 100வது சட்ட திருத்தம். ஸோ நமக்கு இப்போ பார்த்தாச்சு, இந்தியா ஒரு பாராளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்குது. இந்தியாவுக்குள்ள ஒரு புதிய மாநிலத்தை அனுமதிக்கிறதுக்கோ, புதுசா நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு மாநிலத்தை சேர்க்கவோ பிரிக்கவோ பேர் மாற்றலாம் வந்து சாதாரண சட்டம் மூலமாவே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மற்ற நாடுகிட்ட ஷேர் பண்றோம், ஷேர் இல்ல டிரான்ஸ்பர் பண்றோம், அவங்களுக்கு மாற்றி அமைக்கிறோம், இல்ல அவங்களுக்கு வழங்குறோம் அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஆர்டிகல் 328 மூலம் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லை சிக்கல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அந்த நிர்வாக சீர்திருத்தமே போதுமானது. ஓகேவா? நிர்வாக நடவடிக்கையே போதுமானது அப்படின்றது பார்த்து நம்ம முடிக்கிறோம். ஸோ அடுத்ததான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசத்துடைய கட்டமைப்பு, இந்தியா வந்து எப்படி பில்ட் பண்றாங்க அப்படின்றப்ப இங்க நமக்கு வந்து முக்கியமான ஒரு பர்சன் வராரு. அவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுல வந்து அதிக முக்கியத்துவம் பெறுகிற ஒரு பர்சனா இருப்பாரு. ஓகேவா? ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்தியா வந்து 552 சுதேச அரசுகள் வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? 552 சுதேச அரசுகள் வந்து இந்தியாவில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த 552 சுதேச அரசுகள்ல ஒரு இது கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒன்லி இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல பாகிஸ்தான் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல சுதந்திரமா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க? 552ல 549 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு 3 பேர் வந்து இல்ல நாங்க தனியாவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சுக்கு அப்புறம் இந்தியா பவுண்டரிக்குள்ள 540 வந்து இந்தியா கூட நமக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 3 பேர் வந்து நமக்கு வந்து தனியாவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த 3 பேர் யாரெல்லாம்னா ஜுனாகத், ஹைதராபாத், காஷ்மீர் இந்த 3 பகுதிகள் தான். ஓகேவா? ஜுனாகத், ஹைதராபாத், காஷ்மீர் இந்த 3 பகுதிகள். ஸோ இந்த 3 பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட ஜாயின் பண்ண அவங்க வந்து விருப்பப்படல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 3 வரையும் நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் மூலமா உள்ள
எடுத்துறாங்க. ஜுனாகத் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உள்ள கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பின்படி மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு எடுத்து யாருக்குள்ள ஜாயின் கேட்டு ஈஸியா சேர்த்துட்டாங்க. ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ நடவடிக்கையின் மூலம், போலீஸ் ஆக்ஷன் மூலமா நம்ம கூட சேர்த்துக்கிட்டாங்க. காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு அதையும் நம்ம கூட சேர்த்துட்டாங்க. காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்து ராஜா இருப்பாரு ஹரிசிங் சொல்லிட்டு, மக்கள் எல்லாம் முஸ்லீமா இருப்பாங்க, சொந்த மாதிரி சூழ்நிலை. ஸோ காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு ஒப்பந்தத்தின் மூலமா நம்ம கூட வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 552 இந்தியா கூட சேர்ந்துக்கிட்டு ஸோ இந்திய ஒன்றியத்துக்குள்ள இவங்க எல்லாமே இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்களா பிரிக்கணும். ஆல்ரெடி பிரிட்டிஷ் வந்து நமக்கு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அவங்க எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. ஸோ தமிழ் நம்ம வந்து பகுதி இ போட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் இன் பார்ட் ஏ, ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி, ஸ்டேட்ஸ் இன் பார்ட் சி, ஸ்டேட்ஸ் இன் பார்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 4 பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து நமக்கு பிரிட்டிஷ் மாகாணங்கள் எல்லாமே இருக்கும். அஸ்ஸாம், பீகார், பம்பாய், மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஐக்கிய மாகாணம், மேற்கு வங்காளம், இந்த மாதிரி 9 மாகாணங்கள் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பில சுதேச அரசுகள் முக்கியமானவைகள்லாம் இருக்கும். ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரதம், மைசூர், பட்டியாலா, ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, திருவாங்கூர், விஜய பிரதேசம். இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டா படிக்க வேண்டாம். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 வகையான ஆட்சி பகுதிகளா பிரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் சில, அதாவது பகுதி ஈல வந்து தலைமை ஆணையருடைய கண்ட்ரோல்ல இருந்த மாகாணங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீஃப் கமிஷனர் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த மாகாணங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? சீஃப் கமிஷனர்ஸ், ப்ராவின்சஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ட் ஈல வந்து, அதாவது பார்ட் ஆக்சுவலா டி, நமக்கு பகுதி ஈல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவுகள், அந்தமான் நிக்கோபர் ஐஸ்லாண்ட், யூனியன் பிரதேசம் மாதிரி இப்போ இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டா பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்படி வந்து 4 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்தியாவை. இப்போ அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொழிவாரி மாநிலங்கள் சீரமைப்பு, அதாவது மாநிலங்களா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் போடுறோம். நிர்வாக வசதிக்காக மாநிலங்களா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மொழிவாரி கோரிக்கைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் சொல்லிட்டு, எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எஸ்கே தார் அப்படின்ற தலைமையில ஒரு குழு ஒண்ணு, ஒரு ஆணையம் ஒண்ணு வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா? யாரோட தலைமையில? எஸ்கே தார் அப்படின்ற தலைமையில ஒரு ஆணையம் ஒண்ணு அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்ப அமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 1948 ஆண்டு. ஓகே, ஜூன் 1948 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்கே தார் தலைமையில ஒரு ஆணையம் ஒண்ணு அமைக்கிறாங்க. சோ இந்த குழு வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா 1948 டிசம்பர்ல ஒரு அறிக்கை வந்து சப்மிட் பண்ணுது. சொல்றாங்க, நம்ம வந்து மொழிவாரி ஆற்றலாம் மாநிலத்தை பிரிக்க முடியாது, இதனால எல்லா மாநிலத்துக்கும் தேவையான வளங்கள் கிடைக்காது, சில மாநிலங்கள் நல்லா இருக்கு, சில மாநிலங்கள் நல்லா இல்லை, அதனால நமக்கு வந்து நிர்வாக காரணத்துக்காக மட்டுமே நம்ம தேசத்தை வந்து மறுகட்டமைப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்கே தார் ஆணையம் வந்து அறிக்கை வெளியிடுது. ஓகேவா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1948 நடக்குது இல்லையா? 1948 நடக்குது. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சர்டிபிகேஷன் இல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்த உடனே டிசம்பர் 1948 காங்கிரஸால ஒரு குழு அமைக்கப்படுது. அதான் வந்து ஜேவிபி குழு வந்து அமைக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கே தார் கமிட்டி அமைக்கிறாங்க, அடுத்தது ஜேவிபி கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. ஸோ ஜேவிபி, ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, அப்புறம் வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சித்தராமையா. ஓகேவா? வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சித்தராமையா. இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணி ஏப்ரல் 1949 அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, மொழி வாரியாலாம் ஒரு மாநிலத்தை பிரிக்க முடியாது, ஒரு மொழி பேசுறவங்க இந்த மாநிலம், இந்த மொழி பேசுறவங்க எல்லாம் இந்த மாநிலம் அப்படின்ற கருத்துக்கு இவங்க வந்து ஓகே சொல்லல. ஓகேவா? அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து மொழிவாரி மாநிலங்கள் தான் பிரிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கை வந்து நிறைய இடங்கள்ல வருது. இதோடைய ஒரு முதிர்ச்சியா அக்டோபர் 1953 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலா மொழிவாரி மாநிலமாட்டு ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? முதல் மொழிவாரி மாநிலமாட்டு ஆந்திர பிரதேச மாநிலம் வந்து உருவாக்கப்படுது. எங்க இருந்து? மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து. சோ இது வந்து சும்மாவும் நடந்துடல, அதிகபட்ச போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாட்டு பொட்டு ஸ்ரீராமலு அப்படின்ற ஒருத்தர்
56 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிறாரு மொழிவாரி மாநில உரிமை கேட்டு. ஓகேவா, மொழி வாரியாக பிரிங்க அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட 56 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் வந்து இறந்து போயிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மொழி வாரியாட்டே பிரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வராங்க. ஓகேவா, ஸோ இந்த கமிட்டி வந்து ஒரு முக்கியமான கமிட்டி. ஜேவிபி, ஜவஹர்லால் நேரு அன்னைக்கு உள்ள பிரதமர், அப்புறம் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமர். ஓகேவா, ஸோ பட்டாபி சித்தராமையா பெரிய காந்தி ஆதரவாளர். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீமா வந்து செயல்படுவாங்க. ஆனாலும் அவங்க வந்து மொழி வாரியா பிரிக்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டு ஸ்ரீராமலு 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்ததுனால வேற வழி இல்லாம மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஓகேவா, சோ இப்படி போயிட்டு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப நம்ம இதை இன்னும் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா 1953 ஓகேவா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 48 அந்த டைம்ல நடக்குது. 48, 49, 48 ஜூன்ல ஆரம்பிச்சு 48 ஏப்ரல் வரை. சோ அது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சோ இதுல வந்து ஒரு முடிவு வராதனால நிறைய போராட்டங்கள் நடந்து கடைசியா 53 என்ன நடக்குது, முதல் மொழி மாநிலம் பிரிக்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்போ அடுத்தது 53 இவர் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே இந்த கோரிக்கைகள் வைக்கிறாங்க. மற்ற பிரதேசங்களும் மொழிவாரி மாநிலங்கள் வேணும் வேணும்னு சொல்றதுனால ஃபசல் அலி அவருடைய தலைமையில வந்து அமைக்கிறாங்க. அந்த குழுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபசல் அலி தான் தலைவராக இருக்காரு, சேர்மன். கீழே வந்து பணிக்கர், HN குன்சுரு இவங்க எல்லாமே இருக்காங்க. ஓகேவா, சோ இப்ப பாத்தீங்கன்னா மற்ற பிரதேசங்களுக்கும் மொழிவாரி கோரிக்கை வச்சோன்னா இந்த ஃபசல் அலி தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. ஓகேவா, ஒரு குழு நியமிக்கப்படுது. சோ வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் இவங்க வந்து 1953 ஒர்க் ஆரம்பிச்சு செப்டம்பர் 1955 வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொழி வாரியா ஒரு மாநிலம் வந்து பிரிக்கப்படுறதை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. ஓகேவா, சோ ஆனா இவங்க வந்து ஒரே கண்டிஷன் வைக்கிறாங்க, ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படின்ற இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ சில இடங்கள்ல வந்து இது வந்து சரியா பூர்த்தி ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படின்ற கொள்கை மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மொழிவாரி மாநிலம் ஓகே அப்படின்ற மாதிரி போறாங்க. ஓகே, சோ இதன்படி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுல என்ன சொல்றாருன்னா, அந்த 4 வகை மாநில பாகுபாடு இருந்துச்சு இல்லையா, பார்ட் ஏ அதாவது பகுதி பகுதி ஈன்னு சொல்லிட்டு 4 வகையா அந்த மாநிலங்களுக்கு பிரிச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டு புதுசா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதன்படி இவருடைய பரிந்துரையில என்ன சொல்றாருன்னா 16 மாநிலங்களும் 3 மத்திய நிர்வாக பிரதேசமும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா, 16 மாநிலங்களும் 16 மாநிலம் 3 மத்திய நிர்வாக அதான் வந்து யூனியன் பிரதேசங்கள் இதை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா, சோ இது இப்படி ஆட்டு ஃபைனலா வந்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஏத்துக்கிட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறாங்க. இவரோட ரிப்போர்ட்டை வச்சு ஓகே நீங்க சொல்லலாம் கரெக்ட் தான், நாங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஃபைனலா மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஓகேவா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கொண்டு வராங்க. அது நமக்கு 7வது அரசியல் அமைப்பு சட்டம். ஓகேவா, அந்த சட்டத்தின்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவங்களோட இதுபடி மொத்தமா 14 ஸ்டேட்டையும் இவர் வந்து 16 சொல்றாரு. ஆனா இவர் வந்து அறிக்கை தான் கவர்மெண்ட் கொடுக்குறாரு. இப்ப கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கணும் இல்லையா, பார்லிமெண்ட் தான் நமக்கு வந்து முடிவெடுக்கணும். சோ பார்லிமெண்ட் என்ன முடிக்குதுன்னா 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும், ஓகேவா, 6 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற மாதிரி ஃபைனலா பிரிக்கிறாங்க. ஓகேவா, 16 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் 1956 நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, சோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேரளா அப்படின்ற புதிய ஸ்டேட் உருவாகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருவாங்கூர், கொச்சின், மலபார், ஓகேவா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மலபார் இதெல்லாமே சேர்ந்து கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து ஆந்திரா அப்படின்ற ஒண்ணு வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மத்திய பாரத் ஸ்டேட்டு, விந்திய பிரதேஷ் ஸ்டேட்டு, போபால் ஸ்டேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் சேர்ந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு ஒண்ணு அமைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா, கட்ச் இதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கூர்கு, பாம்பே சேர்ந்து மைசூர் ஸ்டேட்டா வந்து ஃபார்ம் ஆகுது. பட்டியாலா, ஈஸ்ட் பஞ்சாப், ஓகேவா, பெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா,
ஈஸ்ட் ஈஸ்ட் பட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் யூனியன் பெப்சு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லை, அதனால தான் ஓரளா சொல்றேன். எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 14 மாநிலங்களும் 6 ஒன்றிய பிரதேசங்களா நவம்பர் 1, 1956 இந்த 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி நமக்கு பிரிக்கப்பட்டது. ஓகேவா? 7வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி நமக்கு பிரிக்கப்பட்டது. ஸோ மொத்தம் 14 மாநிலங்கள் 6 ஒன்றிய பிரதேசங்கள். என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து மெட்ராஸ்ல இருந்து மெட்ராஸ், ஆந்திர பிரதேஷ், கேரளா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா மைசூர், அதாவது கர்நாடகா, இப்போ இருக்க கர்நாடகா வந்து மைசூர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேல ஜம்மு காஷ்மீர் நமக்கு எப்பவுமே இருக்குது. அப்புறம் பீகார், பம்பாய், ஓகே, மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம், ஒடிஷா, ராஜஸ்தான், பஞ்சாப் எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? யூனியன் பிரதேசங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. யூனியன் பிரதேசங்களாட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இமாச்சல பிரதேசம், டெல்லி, லட்சத்தீவு, மினிக்காய், அமினி தீவு எல்லாம் சேர்த்து ஒரு நாட்டு, மணிப்பூர், திரிபுரா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரிக்கப்படுது. ஸோ எண்ட் ஆஃப் இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது 16 ஸ்டேட்டும் 3 மத்திய நிர்வாகம் சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ பிரிச்சாச்சு. இப்போ வந்து 1956 அப்ப நமக்கு வந்து நவம்பர் 1 படி என்ன மாதிரி இருக்குது? 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு மாற்றி நம்மளுடைய நிர்வாக வசதிக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு என்னவா இருக்குது? 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில தான் மறுபடியும் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பம்பாய் அப்படின்ற ஸ்டேட்ல இருந்து குஜராத் அப்படின்ற ஒரு தனி மாநிலம் வந்து பிரிக்கப்படுது. ஸோ பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 2 மாநிலமா மாறுது. அப்போ குஜராத் வந்து ஏற்கனவே இருக்கிற பம்பாய் வந்து மகாராஷ்டிரான்னு சொல்லி பேர் மாற்றப்படுறது. அதுல இருந்து பிரிஞ்சு போன வந்து குஜராத் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கிறாங்க. 15வது மாநிலமா குஜராத்தை வந்து ஃபார்ம் பண்றாங்க 1960. 15வது மாநிலமா குஜராத்தை வந்து ஃபார்ம் பண்றாங்க 1960 வந்து ஃபார்ம் பண்றாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தத்ரா நாகர் ஹவேலி, கோவா, டாமன் டையூ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் வந்து நமக்கு வந்து வெளியே போயிருவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு இவங்களாம் நமக்கு வந்து இருப்பாங்க. போர்ச்சுகீசியர் ஸ்பெல்லிங் கரெக்டா? ஓகேவா? போர்ச்சுகீசியர். ஸோ அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வந்து தத்ரா நாகர் ஹவேலியும் கோவா, டாமன் டைவையும் நமக்கு வந்து கைப்பற்றிப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1961வது சட்ட திருத்தம் மூலமாட்டு ஸோ சட்ட திருத்தமா உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா தத்ரா நாகர் ஹவேலி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1961 நமக்கு என்னவா மாறும்? யூனியன் பிரதேசமா மாறும். கோவா ஒரு யூனியன் பிரதேசம், டாமன் டையூ ஒரு யூனியன் பிரதேசம். ஸோ 12வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல வந்து இது ஈஸியா வச்சுக்கலாம். 10, 12, 14 இந்த 14 வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாண்டிச்சேரி வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இந்த 3ஐயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை வேணும்னாலும் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்கலாம். எதை வேணும்னாலும் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, குஜராத் சொல்லி குஜராத் வந்து 15வது ஸ்டேட்டா மாறுது. இடையில நமக்கு வந்து 61, 62 வந்து என்ன நடக்குதுன்னா தத்ரா நாகர் ஹவேலி, கோவா, டாமன் டையூ, பாண்டிச்சேரி இதெல்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க. வந்து 10வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கோவா, டாமன் டையூ வந்து 12வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பாண்டிச்சேரி வந்து 14வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாமே வித் 2 இயர்க்குள்ள நடக்குது. ஓகேவா? அடுத்தது 16வது ஸ்டேட்டா நாகாலாந்து வந்து பிரிக்கப்படுது. 14வது ஸ்டேட்டா வந்து நாகாலாந்து வந்து பிரிக்கப்படுது. ஓகேவா? சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா நாகா ஹில்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து சூன்சாங் ஏரியா. ஓகேவா? சோ இந்த அசாம் அப்படின்ற நமக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த அசாம்ல இருந்து இந்த நாகா ஹில்ஸ் மற்றும் சூசாங் ஏரியா இந்த ஏரியாலாம் சேர்த்து தனியா எடுத்து நாகாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் பிரிக்கப்படுது 1963. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா பிரிக்கப்படுது. ஓகேவா? சோ ஹரியானா பிரிக்கப்படுது நமக்கு வந்து ஹரியானா, சண்டிகர், இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஹரியானா, சண்டிகர், இமாச்சல் பிரதேஷ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரியானா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபை வந்து பைபர்கேட் பண்றாங்க.
ஸோ பஞ்சாப் வந்து ரெண்டா பிரிச்சு அதுல இருந்தா ஹரியானா அப்படின்னு ஒண்ணு 17வது மாநிலமா நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியா நமக்கு வந்து ஹரியானா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சண்டிகர், இமாச்சல் பிரதேசம் இதுவே நமக்கு அங்க இருந்தா நமக்கு வந்து பிடிக்கிறாங்க. இதெல்லாம் 1966, 71 நடக்குது. அதுக்கப்புறமா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா MTM அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு 1972ல ஓகே MTM வந்து பிரிக்கிறாங்க. ஸோ மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நார்த் ஈஸ்ட் பகுதியில் வந்து இந்த மாதிரியான ஒரு மேஜர் சேஞ்ச் ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது சிக்கிம். அடிக்கடி கேட்பாங்க. சிக்கிம் வந்து 22வது மாநிலமா நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. சிக்கிம் வந்து 22வது மாநிலம் பிரிச்சிருப்பாங்க. 34வது மற்றும் 35வது சட்டத்திருத்தத்தின் மூலமா நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. அவ்வளவு நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த ஃபேக்ட் மட்டுமே நமக்கு வந்து போதுமானது. ஓகே. ஸோ 1975 இயரை நான் வச்சுக்கோங்க. 1975 இயரை நான் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா. ஸோ கோவாக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க. இங்க வந்து அதுக்கு முன்னால 1962ல போர்ச்சுகீஸ்ல இருந்து நம்ம கூட சேர்க்கும் போது என்னவா இருக்கும்? ஸோ போர்ச்சுகீஸ்ல இருந்து நமக்கு சேர்க்கும் போது வந்து வெறுமனே யூனியன் பிரதேசமா இருக்கும். இப்போ மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க. ஸோ இதே வந்து பாண்டிச்சேரி சொல்ல மாட்டேன், பிரான்ஸ்காரங்கள்ட்ட இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம கூட சேர்த்துப்பாங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இதெல்லாம் வந்து 2000 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இதெல்லாம் 2000 பிரிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் அடிக்கடி கேட்பாங்க. தெலங்கானா 29வது மாநிலமா 2014 பிரிச்சிருப்பாங்க. இப்பதான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நமக்கு ஜம்மு காஷ்மீர் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா? இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1919ல நமக்கு ஜம்மு காஷ்மீர் ஒன்னாட்டம், லடாக் ஒன்னாட்டம் 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஜம்மு காஷ்மீர் 1, லடாக் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2020ல தத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூவையும் 2ஆ சேர்த்திருப்பாங்க. இங்க வந்து தத்ரா நாகர் ஹவேலி 1, டாமன் டையூ 1 இருக்கு இல்லையா? இந்த தத்ரா நாகர் ஹவேலியையும் டாமன் டையூயும் 2ஐயும் 1ஆ வந்து சேர்த்திருப்பாங்க 2020ல. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 1 அதுக்கு முந்தின குரூப் 1லயே நமக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன விதமான கொஸ்டின் நம்ம கேட்கலாம்? நான் இம்பார்ட்டன்ட் போட்டது எல்லாமே கொஸ்டின்ல கேட்டது, ஆல்ரெடியும் கேட்பாங்க, இனிமேலும் கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபைனலா நமக்கு மொத்தம் அதாவது 29 மாநிலம் தெலுங்கானாவா? ஆல்ரெடி காஷ்மீரை வந்து அப்ப 29 இங்க வர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த 29ல காஷ்மீர் வந்து தூக்கிட்டாங்க. இங்க நமக்கு வந்து தத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூக்கு முன்னால் நமக்கு வந்து எத்தனை இது யூனியன் டெரிட்டரி இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7 யூனியன் டெரிட்டரி இருக்கும். இப்ப இங்க 29ல -1 நமக்கு வந்து என்னாச்சு 28 ஆயிடுச்சு. இந்த 1 வந்து இங்க என்ன மாறுது? 2ஆ மாறுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஜம்மு காஷ்மீர் 1ஆவும் லடாக் 1ஆவும் மாறுது. ஸோ வந்து 9ஆ மாறுது. இப்ப இந்த 9ல இருந்து இன்னொன்னு என்ன பண்றாங்க? 2 தத்ரா நாகர் ஹவேலியும் டாமன் டையூவையும் என்ன பண்றாங்க? 1ஆ சேர்த்துறாங்க. ஓகேவா? தத்ரா நாகர் ஹவேலியும் டாமன் டையூவையும் 1ஆ சேர்த்துறாங்க. 2 வந்து 1ஆ மாறிட்டு ஸோ ஃபைனலா 8 இருக்கு. அப்ப நமக்கு வந்து மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் டெரிட்டரியும் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் கதை. புரிஞ்சா? ஸோ அப்போ இதில் உள்ள அமெண்ட்மெண்ட் மட்டும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வேற எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஓகே. 1974, 34, 35 அமெண்ட்மெண்ட் மூலமா சிக்கிம், 1975ல அந்த ஒரு மாநிலம் வந்து கிரியேட் ஆகுது. அதே மாதிரி 10வது இதுல வந்து பார்த்தீங்கன்னா தத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ கோவாலாம் 12வது, பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா 14வது 1962. இல்ல கோவா வந்து 25வது மாநிலமா 25 ஈஸியா நான் வச்சுக்கலாம். 1987ல மாநில அந்தஸ்தையும் வந்து பெறுது. ஓகேவா? ஸோ தெலுங்கானா ஃபார்ம் ஆனோம் அதே மாதிரி தான். ஆந்திரால வந்து ஸோ தெலுங்கானா மட்டும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் சில வகையான பெயர் மாற்றங்கள். ஓகேவா? என்னென்ன பெயர் மாற்றங்கள் நடந்துக்குது? இதுல வந்து 2-3 விஷயம் முக்கியமா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணது 1969. ஓகேவா? ஸோ ஐ திங்க் Jan 14 இது ஒரு பொங்கல் டேல வந்து மாறி இருக்கும். பொங்கல் டே. ஸோ பொங்கல் தானே ஜனவரி 14 நமக்கு வரும். ஸோ வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா த கிரேட் CM CN அண்ணாதுரை. ஓகேவா? கோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி
மெட்ராஸ் நகரம், மெட்ராஸ் சிட்டி இருக்கு இல்லையா, இப்ப நம்ம சென்னைன்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து 69 மாதிரி, இது வந்து 96. 96ல இந்த மெட்ராஸ் நகரத்தை வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க ஜூலை 17ஆம் நாள். ஓகே, இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு வந்து முக்கியமானது, ஞாபகம் வைக்க வேண்டியது. ஓகேவா, இந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது, ஞாபகம் வைக்க வேண்டியது. 1969ல மெட்ராஸ் மாகாணம் இல்ல மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலமாக பெயர் மாற்றப்பட்டது. 1996ல மெட்ராஸ் நகரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை நகரமாக, சென்னை சிட்டியாக பெயர் மாற்றப்பட்டது. ஸோ அதே மாதிரி பாண்டிச்சேரியும் பார்த்துக்கோங்க, 2006ல தான் பெயர் மாற்றிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். சாரி, ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 14/1962 நினைச்சிட்டேன். ஓகே, ஸோ 2006ல வந்து பாண்டிச்சேரி வந்து புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். ஸோ 2011 ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2011ல 96வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரியா, அதாவது அந்த லாங்குவேஜ் மாத்திருப்பாங்க. ஒரியா அப்படின்றத ஒடியா அப்படின்னு சொல்லி லாங்குவேஜ் மாத்திருப்பாங்க, பேர் மாத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரிசா அப்படின்ற மாநிலத்துடைய பேரை வந்து ஒடிஷா அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ மீதி எல்லாம் பார்த்துக்கோங்க. 1950ல ஐக்கிய மாகாணம் வந்து உத்தரப்பிரதேசம் பேர் மாத்திருப்பாங்க. 73ல மைசூர் கர்நாடகா மாத்திருப்பாங்க. இந்த 1973ல லட்சத்தீவு, மினிக்காய், அமினி தீவுகள் எல்லாத்தையும் சேர்த்து லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1992ல டெல்லியை வந்து இந்திய தேசிய தலைநகர பகுதி டெல்லி. ஓகேவா, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி அப்படின்னு. ஓகேவா, ஸோ நேஷனல் கேபிட்டல் டெல்லி, டெரிட்டரி டெல்லி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா, 2006ல உத்தராஞ்சல் வந்து உத்தரகாண்ட் அப்படி மாத்திருப்பாங்க. அப்போ நான் வந்து முக்கியமா நீங்க இதெல்லாம் நினைக்கணும் ரெண்டு விஷயம். 1962 மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. 1996 மெட்ராஸ் நகரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 14ஆம் தேதி பெயர் மாற்றப்பட்டது. ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தது 73ல லட்சத்தீவுகள், அதுக்கெல்லாம் வந்து ஒரே பேரா லட்சத்தீவுகள் வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1992ல டெல்லி வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, இந்திய தேசிய தலைநகர பகுதி டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. 2011ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒடிசா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டுச்சு. 2006ல பாண்டிச்சேரி, புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா.